எங்களை நேசிக்கிற பரம தகப்பனே, இந்த நல்ல நாளுக்காக உம்மை துதிக்கிறோம், தோத்திருக்கிறோம் அப்பா. கடவுளே, இந்த நாளிலும் சுவாமி பலவிதமான பிரச்சனைகள் மத்தியிலே உம்மை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் கடவுளே நீர் பெயர் பெயராக பார்த்து ஆசீர்வதிங்கப்பா. கடவுளே, இந்த நாளை இனிய நாளாக கடவுளே எங்களுக்கு நீர் கொடுங்க ராஜாவே. என்ன விதமான காரியங்களை குறித்து நாங்கள் யோசனைகளில் இருந்தாலும், என்ன விதமான காரியங்களை குறித்து நாங்கள் கவலையாக இருந்தாலும், கடவுளே அத்தனை காரியங்களையும் உடைய பாதப்படியிலே வைத்துவிட்டு எங்களுடைய கடமைகளை இந்த நாளிலே நாங்கள் செய்யும்படியான ஞானத்தையும் அறிவையும் கடவுளை இன்னும் சொல்லப்போனால் எங்களுக்கு வேண்டிய எல்லா விதமான பலத்தையும் நீர் எங்களுக்கு கொடுத்து ஆசீர்வதிங்கப்பா. கடவுளே, நாங்கள் சோகமாக கடவுளே பலவிதமான சிந்தனைகளாக இருப்பதினாலே பலவீனர்களாக இருந்து மாறி போகிறோம் ராஜாவே. தயவு செய்து அந்த பலவீனத்தை எடுத்து போடுங்கப்பா. ஒரு விதமான சோர்வு எங்கள் மனதை அழுத்துகிறது ராஜாவே. அந்த மன அழுத்தத்தை நீர் நீக்கி போடுங்க ராஜாவே. கடவுளே, எங்களுடைய எல்லா விதமான மன பிரச்சனைகளையும் நீக்கி போடுங்கப்பா. ஒரு வெளியிலே சொல்ல முடியாத அளவுக்கு ஒரு விதமான ஒரு சோகம் எங்கள் மனதை நீ அழுத்தி கொண்டே இருக்கிறதப்பா. என்ன சோகத்தினாலே நாங்கள் இப்படி இருக்கிறோம் என்று தெரியாதபடி எங்களை சோகம் அழுத்தி கொண்டே இருக்கிறதப்பா. கடவுளே, அந்த சோகத்தை நீர் நீக்கி போடுங்க ராஜாவே. என்ன காரியங்களாக இருந்தாலும் சரி கடவுளே, அதற்கு ஒரு தீர்வு உண்டு. கடவுளே, நீர் கண்டிப்பாக அந்த தீர்வுகளை நீர் கொடுப்பீர் என்று விசுவாசித்து நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. கடவுளே, நீரே எங்களை படைத்தீரப்பா. நீரே எங்களை இத்தனை நாட்கள் இத்தனை வருடங்கள் வழிநடத்தினீரப்பா. எத்தனை கரடமுரடான பாதைகளை எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் சந்தித்திருக்கிறோம் ராஜாவே. அத்தனையும் நாங்கள் நினைவு கூறட்டோம் சுவாமி. கடவுளே, அத்தனை காலங்களிலும் கடவுளே நீர் எங்களோடு கூட இருந்து எங்களை எவ்வளவு அழகாக தப்புவித்தீரப்பா. அதே போல இந்த காலகட்டத்திலும் எங்களுக்கு இருக்கக்கூடிய இந்த பிரச்சனைகளிலும் இருந்து எங்களை நீர் மீட்டெடுப்பீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் அப்பா. அது பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் சரி, சிறிய பிரச்சனையாக இருந்தாலும் சரி, கடவுளே, உமக்கு முன்னால் எந்த பிரச்சனைகளும் ஒன்றுமில்லாமல் போகும் சுவாமி. கடவுளே, உண்மையே நாங்கள் பற்றி கொள்ளட்டும் அப்பா. கடவுளே, ஒரு மனிதரை கடவுளே ஒரு பெரிய இடத்தில் இருக்கக்கூடிய ஒரு மனிதருடைய சிபாரிசு, ஒரு மனிதருடைய பழக்க வழக்கம் இருந்தாலே இந்த உலகத்தில் எத்தனையோ காரியங்களை நாங்கள் செய்யலாம் என்று இருக்கிறதப்பா. அதுபோல கடவுளே, நீர் பரம தகப்பன் சுவாமி. உண்மை நாங்கள் எங்கள் பக்கத்திலே வைத்து கொண்டால் எல்லா காரியங்களும் எங்களுக்கு நடக்கும் என்ற விசுவாசம் எங்களுக்கு வேணுமப்பா. ஒரு சாதாரண மனிதன் மேல் இருக்கக்கூடிய நம்பிக்கை கடவுளே எங்களுக்கு உம்மீது இல்லாமல் போனதாப்பா. கடவுளே, தயவு செய்து உங்களை நாங்கள் இன்னும் அதிகமாக நம்பட்டும் சுவாமி. கடவுளே, நீரே எங்களோடு கூட இருக்கிறீர். மனிதன் எனக்கு எம்மாத்திரம், மருத்துவர்கள் எனக்கு எம்மாத்திரம், மாத்திரைகள் எனக்கு எம்மாத்திரம் என்று நாங்கள் நினைக்கிட்டோம் ராஜாவே. எங்களுடைய உடலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எம்மாத்திரம், குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எம்மாத்திரம், நீர் அத்தனையும் கடவுளே நீர் சால்வ் பண்ணி கொடுப்பீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிட்டோம் அப்பா. கடவுளே, நீர் எங்கள் பட்சத்தில் இருக்க எங்களுக்கு தீங்கு செய்ய நினைக்க ஒருவராலும் முடியாது என்று நாங்கள் நினைக்கிட்டோம் சுவாமி. கடவுளே, அந்த நம்பிக்கையும் விசுவாசமும் இன்னும் அதிகமாக எங்கள் மனதிலே நீங்கள் ஊன்றி விதைங்கப்பா. கடவுளே, அந்த நம்பிக்கையோடு இந்த நாளை நாங்கள் தொடங்கவும் முடிக்கவுமாகவும் கடவுளே எங்களுடைய காரியங்கள் அத்தனையும் உடைய ஆலோசனைப்படி நாங்கள் செய்யும்படியாகவும், தவறான வழிகளிலே தவறான சிந்தனைகளிலே எங்கள் மனது போகாதபடியும், எங்களுடைய உடை நடை பாவனை எதுவும் போகாதபடியும் நீர் எங்களை பாதுகாத்து வழி நடத்துங்கப்பா. கடவுளே, நாங்கள் உண்ணுகிற உணவுகளிலிருந்து, உடுத்துகிற உடைகளிலிருந்து, பேசுகிற வார்த்தைகளிலிருந்து பாதுகாப்பை கட்டளையிடுங்கப்பா. எங்களுடைய போக்கிலும் வரத்திலும் இருந்து எல்லா ஆபத்துகளுக்கும் விபத்துகளுக்கும் எங்களை விலக்கி காப்பாற்றி ரட்சித்து வழி நடத்துங்கப்பா. கடவுளே, நீரே காரியத்தை வாய்க்க பண்ணுவீர் என்ற விசுவாசத்தோடும் ஜெபத்தோடும் கடவுளை இந்த நாளை நாங்கள் தொடங்குகிறோம் ராஜாவே. நீரே கடவுளை எங்களோடு கூட இருந்து எங்களை ஆசீர்வதிங்கப்பா. இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினால எல்லாவற்றையும் ஏறெடுத்து ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன்.